உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்தா ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கப்படுதுங்க. பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் மீன லக்னத்தில் சுக்கிர பகவானுடைய திசையில் 143 டிகிரியில் தான் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 2வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யார் அப்படி பார்த்தா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான்னா யார்? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் இந்த சுக்கிர பகவான். பொதுவாக அதாவது ஆண்டியாக இருந்தால் கூட அரசனாகக்கூடிய யோகம் யார் பார்த்தா நடக்கும்னா சுக்கிரன் பார்த்தா தான் நடக்கும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் வசதி படைச்சவர்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு தான் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரன் திசை அடிச்சிருச்சு, கொடுக்குறவர் கூரை பிச்சுட்டு கொடுப்பாங்க சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 26 தேதி வரைக்குமே தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய காலம் அற்புதமான காலம். இப்போ உங்கள் வீட்டில் தாங்க சுக்கிர பகவான் உட்காந்துருக்கிறார். அப்போ 12 மாதம் 12 கட்டத்தில் இருப்பார். அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் மட்டும்தான் அதாவது உங்கள் ராசியிலே இருக்கிறார். அப்போ 26 தேதி வரைக்குமே உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குகிற யோகம், மாத்திரை யோகம், புதுப்பிக்கிற யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மீனை பார்த்தா மனைவிக்கு அதிபதி, சொத்துக்கு அதிபதி. பொதுவாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஒருத்தர்லாம் பாருங்கள், சும்மாவே சுற்றிட்டு இருப்பாங்க, நல்ல வேலை இருக்காது, நல்ல குடும்பம் இருக்காது. அதாவது நமக்கு கீழே நல்ல வேலை செய்துட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களாம் இடம் வாங்கியிருப்பாங்க, வீடு கட்டிருப்பாங்க, வண்டி வாகனம் மாற்றிருப்பாங்க. நாம்ளே ஆச்சரியப்படுவோம், என்னடா சும்மாவே சுற்றிட்டு இருந்தால் பார்த்தா திடீர்னு இதெல்லாம் பண்ணிட்டானே. அப்போதுனா அதுக்கு காரணமே இந்தவுடைய சுக்கிரன் தான். அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்த எல்லாருக்குமே இந்த சுக்கிரன் தான் அதிபதியாக இருக்கும்போது 26 தேதிக்குள்ளார ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும், பண்ணணும், செய்யணும்னு நினச்ச விஷயம் தடங்களாக இருந்ததுன்னா இது பயன்படுத்திக்கோங்க. 26 தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் தான். ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்த காலகட்டம், அதுவும் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு நேரம். புதுப்பிக்கிறது, இப்போ வீடு பெயிண்டிங் பண்ணுறது, கபோர்டு ஒர்க்கு, வீடு வேலை ஆரம்பிக்கிறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது ஒரு விஷயங்கள் நம்ம புதுப்பிக்கிறது செய்கிறதுக்கு உண்டான நேரமெல்லாம் பார்த்தா இது அற்புதமான நேரம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 26 தேதிக்குள்ளார ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்கிட்டால் அந்த காரியம் வெற்றியில் தான் நம்ம முடியும். தோல்வி ஆகாது, கண்டிப்பாக ஜெயமாகும். ஒன்று. அதே அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குருவும் சூரியன் இருக்கிறார். அப்போ அந்த குருவும் சூரியனும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மே மாதம் 14 தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பெருசாக உங்களுக்கு எந்த சப்போர்ட் பண்ணல. ஏன்னா ஜென்மத்தில் வந்த குரு செருப்பல் அடித்தாலும் போகாதுன்ற மாதிரி ஜென்மத்தில் குரு உட்காந்து நிறைய ப்ரெஷர், டென்ஷன், குழப்பம், தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை, கஷ்டம், கழுத்து பிடிக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளாக கொடுத்துட்டு இருந்தார். அப்படியேப்பட்ட குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதியே உங்களுக்கு மிதுனத்துக்கு போயிட்டார். அப்போ உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம், தனஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்படி போன குரு இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டில் உட்கார்ந்த காலகட்டம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது குறிப்பாக யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா தன்னுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறார். ஏன்னா குருவுடைய மனைவி யாருன்னு பார்த்தா சந்திரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன் தான். அவர் தான் குரு பகவானுக்கு மனைவி. அப்படி பார்த்தா இவங்க 2 பேர்த்தினுடைய வாரிசு தான் புதன் பகவான். அந்த புதன் பகவான் வீட்டில் போய் குரு இப்போ உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2026
6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் வந்து தன் பிள்ளை வீட்டில் உட்காந்து உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு தனஸ்தானத்தில் உட்கார காலகட்டம் அற்புதமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதை செய்யலாம்னு நினச்சா கூட குரு உங்களுக்கு 2ஆம் இடம் நல்ல சப்போர்ட் பண்ணுவாருங்க. சரிங்களா? இதனால் திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். அதாவது வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் யாருன்னா குரு தான். அதனால தான் எங்கே போய் கேட்டாலும் எனக்கு குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, ஏதோ குரு இந்த நல்லது பண்ணுவாரா, நாம் இதெல்லாம் பேசுவோம். அப்படி பார்த்தா குரு எங்கே இருக்கிறாரு? குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ குடும்பத்துக்கு தேவையான கஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். மற்றபடி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால தனம்னா பணம் 4 காசு கண்டிப்பாக மிச்சம் வச்சு பார்க்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த ஜூலை மாதம் குரு உட்காந்த இடம் உங்களுக்கு பரவாயில்லை. அதே அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனும் குரு கூட இணைஞ்சு உட்காரக்கூடிய காலகட்டம். மாதகிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானே உங்களுக்கு வந்து குரு கூட உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா 17 தேதி வரைக்குமே குரு கூட தான் சூரியன் உட்காந்துருப்பார். எப்பயுமே சூரியனும் குரு வந்து நட்பு கிரகம். அந்த 2 கிரகம் பார்த்து இணைகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சூரியன் பாருங்கள் மேக்ஸிமம் எல்லா வீட்டுக்குமே ஒரு பகையாக தான் இருப்பார். அவர் நட்பாக இருக்கிற வீடு பார்த்தா 3 வீடு தான். தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மீனராசி 2மே குருவுடைய வீடு தான். கும்பராசி மட்டும்தான் சனியோடைய வீடு. புரியுதுங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குருவும் சூரியன் இணையக்கூடிய காலகட்டம் 17 தேதி வரைக்கும் சூரியன் வந்து மிதுனத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடகராசிக்கு வந்துடுவார். அப்போ அந்த 17 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏன்னா மாத கிரகமே சூரியன் தான். அப்போ அந்த 17 தேதி வரைக்குமே குறிப்பாக நீங்கள் ஏதாவது புதுப்பிக்கிறதுக்கு, ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கலாமா, இதனால் பார்த்திங்கன்னா இந்த 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நேரம். அதனால் எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் 17 தேதிக்குள்ளார அந்த வேலை ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை குழந்தை இல்லாதவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், திருமணத்துக்காக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சிக்காக இருக்கட்டும், இல்லை வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், எது தொட்டாலுமே இந்த 17 தேதிக்குள்ளார செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதே அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து புதன் உட்காந்துருக்கிறார். 3ஆம் இடம்னா கடகராசியில் தன் தாய் வீட்டில் போய் புதன் உட்காந்துட்டார். கல்விக்கே அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் போய் தன் தாய் வீட்டில் கடகராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்த காலகட்டம் பார்த்தா 18 தேதி வரைக்குமே அவர் ஓரளவுக்கு இயல்பு நிலையில் தான் இருப்பார், நார்மலாக தான் இருப்பார். 18 தேதி வரைக்குமே தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் தான். சரிங்களா? ஆனால் 18 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 18 தேதியிலிருந்து அடுத்தது ஆகஸ்ட் 11 வரைக்கும் பார்த்தா புதன் பகவான் அதே கடகராசியில் வக்கரம் அடைகிறார். அந்த வக்கரம் அடைகிற காலகட்டம் பார்த்தா அதாவது எதிர்மாறாக வேலை செய்வார். இப்போ ஒரு உதாரணம், நம்ம ஒரு கட்டட வேலை செய்துட்ருக்கோம், அது தடைப்பட்டு போச்சு, அது எதிர்மாறாக அது இப்போ நடக்கும். ஒரு தொழிலுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அது நடக்காது போயிருக்கோம், அது இப்போ நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி படிப்பில் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒரு குழப்பம் இருந்துகிட்ருக்கோம், அது இப்போ சரி பண்ணிடுவார். பொதுவாக இப்படி வந்து எந்த காரியம் நமக்கு நடக்கலை, பெண்டிங் ஆயிடுச்சோ, அப்படி நம்ம தடை போட்டு கெடை போட்டு வச்சுருந்தோமோ அந்த விஷயங்கள் வந்து எதிர்பாராக அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதனால் புதன் பகவான் வந்து 18 தேதி வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு படிப்பு கொடுப்பாரு. ஏன்னா புதன் பகவான் தான் கல்விக்கு அதிபதி. அதனால் படிப்பு நல்லாயிருக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். 18 தேதிக்கு மேலே எதிர்மாறாக வேலை செய்கிறவர் என்ன பண்ணுவார்னா, ஏன்னா ரிபேஸில் வர்றார், வக்கரம்னா ரிபேஸில் வர்றது. அப்போ என்ன பண்ணுவார்னா அப்படியே ஆப்போசிட்டாக செய்வார். நம்ம வந்து எது தடையை நின்றதோ அது ஓரளவுக்கு வேலை செய்வார். அப்படி நம்ம வீட்டில் ஏதாவது தடையாக இருந்த காரியங்கள் ஓரளவுக்கு மீண்டும் நடக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 11 தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார், 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானத்தில். அப்படி உட்காந்ததுனால பார்த்தா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உறவுகள் உங்களை தேடி வரும், ஏதாவது ஒரு நட்புகள் தேடி வரும், புதுசாக ஒரு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து சூரியனுடைய வீட்டில் போய் இன்றைக்கி செவ்வாய் பகவான் உட்காரக்கூடிய காலகட்டம் என்னென்னா பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரலாம். அதாவது பிரிஞ்ச லவர்ஸ் காதலர்களை கூட இப்போ ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்கள கூட இப்போ வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் நல்ல நேரம் உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில் உட்காந்துட்டாருன்னா கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கண்டிப்பாக வெளியில் வரலாம். அப்போ யார் கூட உட்காந்துருக்கிறாருன்னா சூரிய வீட்டில் உட்காந்துருக்கிறார். நவகிரகத்திலேயே ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் யார், கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா அதாவது சூரியன் மட்டும்தான். நவகிரக கோள்கள்லேயே அதனால தான் சூரியன் வந்து இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர்.
அந்த மாதிரி வீட்டில் போய் செவ்வாய் உட்காந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த செவ்வாய் மங்களக்காரகன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் வீட்டில் உட்காந்தது பரவாயில்லை, ரெண்டாவது வீட்டில் பார்த்தா உங்களுக்கு வந்து சூரியனும் குரு உட்காந்தது பரவாயில்லை, அதுக்கப்புறம் மூணாவது தைரியஸ்தானத்தில் போய் கல்விக்கு அதிபதி உட்காந்தது கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோகம் உண்டு. செவ்வாய் பகவான் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்ததுனால கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா என்னடா வாழ்க்கை, யாருக்காக பிறந்தோம், யாருக்காக வாழ்கிறோம், யாருக்கு எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்படி பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு அதுக்கு இதுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்காந்து, ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து மாறினா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, எனக்கு எதுவுமே நல்லா இல்லைன்னு கூட ஒரு சிலர் யோசிப்பீங்க. அந்த யோசிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ சனி வந்து வக்ரம் அடைகிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வந்துட்டார் திருக்கணித முறைப்படி. ஏன்னா இன்னும் வாக்கியத்துக்கு வந்து சனி பயிற்சி ஆகலை, அதனால் திருக்கணித முறைப்படி இப்போ ஆயிருக்கிறாரு மார்ச் 29ஆம் தேதி. அப்போ சனி பகவான் வந்து அதாவது மிதுன ராசிக்கு அதாவது மீன ராசிக்கு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசி தான் பார்க்குறாரு, 3வது ராசியாக. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறாரு. வக்ரமாகும்போது ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாள், அடுத்தது அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பரில் பார்த்தா 28 நாள். ஆக மொத்தம் இது கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 138 நாள் வந்து சனி வந்து இப்போ வக்கரத்துக்கு வராரு. அப்படி சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா எதிர்மாறாக வேலை செய்கிறவர் இல்லைங்களா, எப்பயுமே வக்கரம்னா எதிர்மாறாக வேலை செய்வார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி பகவான் யார், தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான். அதனால் சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம். ஏன்னா ஆல்ரெடி சனி பார்வை உங்கள் ராசி மேலே பார்த்துட்டு இருந்தார். 3ஆம் இடம் அதாவது ரிஷப ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா கன்னி ராசி பார்க்குறாரு, 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு. சனி பார்வை எப்பவுமே 3 பார்வை தான், 3, 7, 10. அப்போ மீனத்திலிருந்து 3ஆம் ராசி உங்க ராசி பார்த்து ஓரளவுக்கு நல்லது கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வக்கரமாகும் போது எதிர்மாறாக வேலை செய்வார் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுறதோ 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட உபத்திரியம் தான் வரும். மற்றவங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்குகிற நிலமை வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த சனி வக்கரத்தில் வர நேரம் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு நல்லா இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறேன்னா விரலுக்கு தகுந்த வேக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த 4-4.5 மாதத்துக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 4-4.5 மாதம் சனி வக்கரத்தில் போகிறதுனால கொஞ்சம் தொழில் முடக்கத்தை கொடுக்கலாம், ரெண்டாவது பார்த்தா கொஞ்சம் பண கஷ்டத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாதது பார்த்திங்கன்னா நாமளாக ஒரு விஷயத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா அதனால சில பாதிப்புகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் எதை செய்யலான்னு யோசனை பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து பண்ணுறது நல்லது. விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சின்ன விரிசல் கூட பெருசாகலாம். அதனால் சனி பகவான் வக்கரம் அடைகிற காலம்தான் ஒரு 4.5 மாதத்துக்கு ரிஷபராசிக்கு நல்லா இல்லை. அதனால் பார்த்தா பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நான் முன்னே சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு, அதாவது ஆப்போசிட்டாக வேலை செய்கிறவர், நமக்கு நல்லா நடந்துகிட்டு இருக்கிற வேலையாக இருந்தால் ஸ்டாப் ஆகும், இல்லை நின்று போச்சு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படி பார்த்தா கண்டிப்பாக இந்த டைமில் அது நடக்கும். சரிங்களா. அதனால் மாற்றங்கள் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்து ஸ்டாப்பான விஷயமா இருந்தால் மீண்டும் ரன்னிங் ஆகும். சரிங்களா. நான் சொல்கிற மாதிரி நமக்கு என்ன தேவையோ அத்தியாவசியம் மட்டும் என்னவோ கண்டிப்பாக அது மட்டும் பண்ணுங்கள். ஆடம்பரம் வேண்டான்னு சொல்கிறேன். சரிங்களா. அது எது செய்கிற மாதிரி இருந்தால் ஆடம்பரம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நவம்பர் 28க்கு மேலே பார்த்துக்கலாம். ஆனால் எது எப்படியோங்க இந்த மாதம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் இறங்காத நம்மளை வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதம் நமக்கு நல்லதாக இருக்கும். சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு 26 தேதி வரைக்கும் தன் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஏதாவது ஆடம்பர தேவை இல்லாமல் அத்தியாவசிய தேவை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா. சரி நேயர்களே, அதாவது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது சொல்கிற வர மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி
இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.